இது சிந்திக்க வேண்டிய காலம். திராவிட கட்சிகள் அந்திமத்தை சந்திக்க வேண்டிய காலம். சாதி ஒழிப்பையும் தமிழ் தேசிய இன எழுச்சியையும் இணைத்து பார்த்த தலைவன் தமிழரசன் அவர்களின் சிந்தனையை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலம். ஏக காலத்தில் மன்னர் ஆட்சியையும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையும் ஒரு சேர எதிர்த்த புரட்சியாளர் வல்லத்தரசு பிறந்த புதுக்கோட்டை மண்ணிலிருந்து வந்து உங்களிடத்திலே ஓரிரு கருத்துக்களை சாதி ஒழிந்த தன்னாட்சி கொண்ட சோசியலிச தமிழ்நாடு என்ற லட்சிய முழக்கத்தோடு நடைபோட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஓரிரு கருத்துக்களை முன்வைத்து விடைபெற விரும்புகின்றேன். சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கைக்காக நடைபெறுகிறது இந்த பொதுக்கூட்டம். அந்த கோரிக்கையை ஆதரிக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நிலவுகிற சூழலை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே என்ன நடக்கிறது? தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே பதிந்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிற இளைஞர்களின் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டுகிறது. வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வேலைக்காக பதிவு செய்துவிட்டு ஓய்வு வரும் வயதை கடந்த பிறகும் அந்த வேலை கிடைக்காமல் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை பட்டியலிட்டால் அதுவும் தேரும். ஆக தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களிலே காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களின் எண்ணிக்கை லட்சோப லட்சம். ஒரு தாலுகா அலுவலகத்திற்கு சென்று வேலை பார்க்கிற ஒரு இளநிலை உதவியாளரை கேட்டால் அவர் 3 சீட்டு வேலையை பார்க்கிறேன் என்கிறார். அவர் 3 சீட்டு வேலையை பார்க்கிறாரா இல்ல 3 பேரின் வேலையை பார்க்கிறாரா என்பது வேறு விஷயம். எங்களுடைய புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு பல்வேறு தொழிலாளர்களுடைய கோரிக்கைக்காக தொழிற்சங்க வேலையாக நாங்கள் அங்கே செல்கிற பொழுது ஒரு கோரிக்கை முன்வைக்கிற போது 3 நாட்களுக்கு முன்பாகவே எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆயிடுச்சா அந்த வேலை என்று கேட்கிற போது, ஐயா 4 சீட்டு வேலையை 4 பேர் வேலையை நான் பார்க்கிறோம், எல்லாமே வேக்கண்டா இருக்கு, ஃபுல்லப் பண்ணல. ஆக தமிழ்நாடு அரசு அலுவலகங்களிலே காலி பணியிடங்கள் லட்சோப லட்சம் இருக்கிறது, நிரப்பவில்லை. அவசியமான பணிகளுக்கு என்ன செய்கிறாங்க?